Hi guys, welcome to Tamil. இது ஒரு மல்டி கண்டென்ட் சேனல். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா பாலிசி வயலேஷன். சோ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, your site isn't ready to show us. சோ இது என்ன ப்ராப்ளம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க சைட்ல வந்து some policy violations வந்து நாங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து ஆட்ஸ் வந்து காமிக்க முடியாது அப்படினு சொல்லிருக்காங்க. எந்த ரீசனுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பாலிசியை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அவங்க வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. இன்வாலிட் டிராஃபிக்காக இருக்கட்டும், இல்லை காப்பிரைட்ஸ் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீங்களே வந்து கிளிக்ஸ் அதிகமாக கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து அவங்கள வந்து இன்னொரு ஆப்ஷன், ஆட்சென்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சில பார்த்துட்டீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ. பாலிசி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சென்ஸ்ல இருக்கும். அதாவது அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Adsense அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுங்க. ஸோ ஓபன் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே செட்டிங்ஸ், ஆக்சஸ் அண்ட் அத்தாரைசேஷன், ஸ்டேட்டஸ், அப்புறம் பாலிசி சென்டர்னு இருக்கும். ஸோ இந்த பாலிசி சென்டரை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க பாலிசி வயலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைட்டுக்கு வந்து மெயில் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கும், அல்லது இன்னொரு ரிவ்யூ போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பாலிசி வயலேஷன்ஸ் டக்குன்னு ஏதாச்சும் மெயிலோ இல்லை இந்த சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா இங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதுவும் இல்லைன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதனா பிரச்சனையா இருக்கும். ஸோ நீங்க வந்து அகைன் வந்து எல்லா பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் இமேஜஸ்லாம் வந்து அப்படியே காப்பிரைட் இமேஜஸ் போடாம கண்டென்ட்லாம் கொஞ்சம் இதுவா எழுதுங்க. அப்படி போட்டு பாருங்க. அண்ட் மேஜரா எல்லாமே சொல்லிடுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு இமேஜ் தான், அதாவது இதுவும் ஒரு பாலிசி வயலேஷன். ஸோ பாலிசி சென்டர்ல இருக்கு. இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வயலேஷன் பாத்தீங்கன்னா நேவிகேஷன். அதாவது நேவிகேஷன்னா ரொம்ப ரீடைரக்டிவ் URLs இருக்கலாம், இல்ல உங்களோட சைட் வந்து நேவிகேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதிகமா ரெஃப்ரெஷ் ரேட்டிங் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்ல வேற ஒரு சைட்டுக்கு வந்து நேவிகேட் போற மாதிரி இருக்கும், ஒரு சில போஸ்ட் வந்து சீக்கிரமா ஓப்பன் ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்களே கீழே வந்து ஹவு டு ரிசால்வ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க, எப்படி இதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஆட் சர்விங். ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து நடுவில் நேவிகேஷன் ப்ராப்ளம் வந்ததுனால இது வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமூவ் த ஆட்சென்ஸ் கோட் ஃப்ரம் த பேஜ், அதாவது குறிப்பிட்ட ஒரு பேஜ் மட்டும் கூட கொடுத்துருப்பாங்க, இங்க வந்து அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இந்த பேஜ்ல தான் வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு கூட இவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. இல்லை ஹோல் சைட்டுமே வயலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைட் ஃபுல்லாவே சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க இனிமேல்ட்டு பாலிசி வயலேஷன், அதாவது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா பாலிசி சென்டர் போயிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேஜ் இல்ல ஒரு போஸ்ட் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணுங்க, இல்ல அதை டெலிட் பண்ணிருங்க, நோ ப்ராப்ளம். இதே பேஜஸ் டிஸ்க்ளைமர் இல்ல பாலிசி வயலேஷன்ஸ், பிரைவேசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணி கொடுத்து பாருங்க. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்வாலிட் டிராஃபிக் கன்சர்ன். ஸோ இது கூட கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் ஆட்ஸ் யூ கேன் ஷோ ஹாஸ் பீன் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது வந்து நீங்களே வந்து உங்க பிளாக் வந்து அடிக்கடி ஓபன் பண்ணி பாக்குறது, அடிக்கடினா ஒரு டைம் ஓகே, அதுக்கு மேற்கொண்டு ஒரே டைம்லயே வந்து நிறைய டைம் வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல திருப்பி உங்களோட பிளாகர் வெப்சைட் வந்து வியூ பிளாக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அதிகமா போகும்போது அது வந்து வியூல தான் எடுத்துக்கும். இருந்தாலும் வந்து அந்த இன்வாலிட், ஏன்னா ஐபி அட்ரஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். அதனால சப்போஸ் உங்களுக்கு போஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க வேற ஒரு மொபைல்ல இருந்து எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. அப்ப வந்து பார்க்கும்போது அது ஒரு ஆர்கானிக் வியூ மாதிரியும் இருக்கும், சம்டைம்ஸ் உங்களோட பிளாக் போஸ்ட் வந்து நீங்க பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் ஓகே, இது ஒரு ப்ராப்ளம். இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாலிசி வயலேஷன்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இன்னும் நிறைய வயலேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க சில டைம்ஸ் இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. அது செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கும் பாலிசி வயலேஷன் வந்துச்சு, அப்போ வந்து நான் பார்க்கல இதை. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், போய் மறுபடியும் வந்து செக் பண்ணிட்டு ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணேன். இந்த பிரைவேசி பாலிசி மட்டும் அகைன் வேற ஒரு வெப்சைட்ல இருந்து சைட்ல வந்து ரீஜெனரேட் பண்ணி போட்டேன். பட் ஆனால் மறுபடியும் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். மறுபடியும் வந்துச்சுன்னா இதை செக் பண்ணி பார்ப்பேன். மறந்துட்டேன் நான். ஆக்சுவலி எனக்கு தெரியாது முதல்ல இந்த மாதிரி ஒரு பாலிசி சென்டர் வந்து இதுதான் அதோட யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஓகே, இனிமேல்ட்டு தெரிஞ்சுக்கவங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடிக்கடி பிளாகர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.